கமலஹாசனின் சொத்து மதிப்பு தலை சுற்றிலும் உங்களுக்கெல்லாம். கமலஹாசன் 2021 எலெக்ஷன் வரும்போது அவர் சொத்து மதிப்பு, அவர் எலெக்ஷனில் நின்னார், அப்போ சொத்து மதிப்பை காமிச்சார் 126 கோடி. ஆனால் அவங்க தான் ஆளுங்கட்சியாகவே வரலையே. ஆளுங்கட்சியாக வந்தால் ஆயிரக்கணக்கான கோடி, லட்சக்கணக்கான கோடி கூடும். ஆளுங்கட்சியாகவே வரல. 21க்கு அப்புறம் கமலஹாசன் பெருசாக படத்தில் நடிக்கலை. இந்தியன் 2 கூட இந்த இந்தியனுக்கு முதல் நடிக்கும் போதே நிறையா பணம் அப்போவே வாங்கிட்டார். 21க்கு முன்னாடி. 21க்கு அப்புறம் வேறே ஒரு படம் விக்ரம், அது மட்டும்தான் ஓரளவு ஓடிச்சு. அதில் ஒரு 50 கோடி லாபம் வந்துச்சுன்னு சொன்னாங்க. விக்ரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் எந்த படமும் அவருக்கு ஓடினதாக தெரியலை. ஆனால் 126 கோடி இருந்த சொத்து மதிப்பு இந்த 5 வருஷத்தில் 304 கோடியாக கூடிச்சு. எப்படி இவ்வளோ கூடிச்சு அப்படின்னு பார்த்தா அதான் தெரியல. எல்லாரும் முழிக்கிறாங்க. படமும் சரியாக உள்ள 350 305 கோடி வந்துடுச்சு. இது ஒயிட், பிளாக்கு தனியாக. எப்படி இந்த 305 கோடி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கூட்டணி வைக்கிறதுக்காக உதயநிதி எம்பி தேர்தலில் கொடுத்தது. இந்த எம்பி தேர்தலில், போன எம்எல்ஏ தேர்தலில் கொடுத்தது ஒரு 200 கோடி. இந்த எம்பி தொகுதி, இந்த எம்பி தேர்தலில் கொடுத்தது ஒரு 100 கோடி. ஆக 300 கோடி உதயநிதி கொடுத்துட்டார். அது பிளாக்கில் தான் வரும். இது ஒயிட், கருப்பு பணம். அது உதயநிதி கொடுத்தது. ஆக கருப்பு பணம் ஒரு 300 கோடி, வெள்ளை பணம் இதில் ஒரு 305 கோடி, இவ்வளவையும் காமிச்சிருக்கிறது. எப்படி இவ்வளோ பணம் வந்தது? எல்லாம் அரசியல் சித்து விளையாட்டு தான். கமலஹாசன் கட்சியை ஆரம்பித்து மக்களுக்கு முதலமைச்சராகி சேவை செய்யணும்னு வசனம் பேசினார். இப்போ போய் என்னன்னு கேட்டிங்கன்னா, 300 கோடியை சேர்ந்துட்டு கட்சிக்கு மூடு விழா நடத்த போகிறாரு. விவரமான ஆள். ஆனால் ஸ்டாலினை கம்பேர் பண்ணும்போது, ஸ்டாலினை ஒப்பிடும்போது கமலஹாசன் பரவாயில்ல. ஏன்னா ஏதோ 300 கோடியாச்சும் கணக்கு காமிச்சார். ஸ்டாலின் லட்சக்கணக்கான கோடியை வச்சுக்கிட்டு உங்கள் சொத்து மதிப்பு என்ன எனக்கு எலெக்ஷன் கமிஷன் கேட்டால் 6 கோடி தான் காமிக்கிறது. அது எனக்கு காரே இல்லைங்கிறது. கமலஹாசன் 4 கார் நம்ம இருக்கணும், உண்மையை ஒத்துருக்காரு. அதனால் ஸ்டாலினை ஒப்பிடும்போது கமலஹாசனை ஓரளவு பாராட்டலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ வெள்ளை பணத்தை கொஞ்சம் அதிகம் காட்டியிருக்காரு. ஆனால் எப்படி வந்ததுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் சொல்லணும்ல, அதை சொல்வாரான்னு பார்க்கலாம்.